ஊழியம் செய்யும்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி ஊழியத்தை நமக்கு போதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரையிலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை யோவானிலே நாம் பார்க்கிறோம். அங்கே பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்று சொல்லி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றும்படியாக அநேகர் சென்று விட்டார்கள் என்று பரிசேயர்கள் அங்கலாய்க்கிற அந்த நேரத்திலே பண்டிகையின் ஆராதனை செய்ய வந்தவர்களிலே சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் பிலிப்புவினிடத்தில் வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவர்கள் சொன்னபோது பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று சொல்லுகிறார். இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் செய்கிற, இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிற, இன்றைக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிற பலனை நாம் பேசுகிறது போலவே கிறிஸ்து பேசுகிறது நமக்கு தோன்றுகிறதாய் நமக்கு காணப்படலாம். நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய செய்திகளையோ அல்லது நம்முடைய ஊழியங்களின் நிமித்தமாய் நடைபெறுகிற கிரியைகளையோ யாரோ ஒருவர் கேள்விப்பட்டு நமக்கு ஃபோனிலோ அல்லது நேரிலோ வந்து நாங்கள் இத்தனையாய் உங்களை கேள்விப்பட்டோம் என்று சொன்னால் நமக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஓ, என்னுடைய ஊழியங்கள் கொஞ்சம் வளர ஆரம்பித்து இருக்கிறது, அநேகருக்கு தெரிந்து விட்டது போல என்று சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாய் தோன்றுகிற மகிமையை, உலகத்தினால் உண்டாகிற மகிமையை இன்றைக்கு மற்றவர்கள் விரும்புகிறது போலவே இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் விரும்பினது போலதான் இயேசுவும் விரும்பினாரோ என்கிற காரியத்தோடு கூட இந்த வசனங்கள் எழுதப்பட்டதாக நமக்கு தோன்றுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் அல்லவா? இப்பொழுது கிரேக்கர்களுக்கும் என்னை பார்க்கும்படியான ஆசை உருவாயிற்றே என்று சொல்வது போல நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படித்தான் சொன்னாரோ என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு ஆழமான சத்தியத்தை அவர் தன்னோடு கூட சேர்ந்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? அவரை குறித்து அவருடைய பிறப்பிலேயே அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. இதோ உலகத்திற்கு எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா ஜனத்திற்கும், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் தான் இயேசு பிறந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்த போதிலும் இவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமே ஊழியத்தை செய்து வந்திருந்த நாட்களிலே கிரேக்கர்கள் அவரை பார்க்கும்படியான வாஞ்சை உண்டான பொழுது மகிமை உண்டாகத்தக்கதான ஒரு காரியம், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை அநேகருக்கு தெரிந்திருக்கிறதே என்று உலக பிரகாரமானவர்கள் சந்தோஷப்பட்டாலும் ஆண்டவர் அங்கே தன்னுடைய சந்தோஷத்திற்கான ஒரு ஆணி வேரை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அடுத்த 24ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி இந்த இடத்திலே தன்னுடைய மரணத்தை குறித்து, தாம் மரிக்கப் போகிற மரணத்தை குறித்து அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு கோதுமை மணி தனித்திருந்தது என்று சொன்னால், அது தன்னை காப்பாற்றும்படியாக இருந்தது என்று சொன்னால், நிலத்தில் விழுகிறதற்கோ, தன்னுடைய சாயலை இழப்பதற்கோ, தன்னுடைய இமேஜை இழப்பதற்கோ, தன்னுடைய செல்வாக்கை இழப்பதற்கோ அது விட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அநேக கோதுமை மணிகளை அது பிறப்பிக்க முடியாது. அது நிலத்திலே விழுந்து தன்னை அழிப்பதற்கு, தன்னுடைய சாயலை இழப்பதற்கு, தன்னுடைய இமேஜை இழப்பதற்கு விட்டு கொடுத்தால் மாத்திரமே அது அநேக கோதுமை மணிகளை பிறப்பிக்க முடியும் என்கிறதை முதலிலே ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஊழியம் செய்கிற, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய இமேஜை, தங்களுடைய செல்வாக்குகளை காப்பாற்ற வேண்டும் என்கிறதிலே அத்தனை அக்கறை உடையவர்களாக, அத்தனை கரிசனை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாது. இவர்கள் கேள்விப்பட்டு விட்டார்கள், அவர்கள் கேள்விப்பட்டு விட்டார்கள் என்கிறதினால் மகிமை உண்டாகாது. ஒரு மனிதன் நிலத்திலே விழுந்து என்னை பின்பற்றுகிறவன், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன்,
நேசிக்கிறவன் அவன் தன்னுடைய எல்லா காரியங்களையும் எனக்காக இழப்பதற்கு அவன் தீர்மானம் எடுத்தால் மாத்திரமே தன்னுடைய சாயலே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானாலும் அந்த ஒரு வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வரும்பொழுது மாத்திரமே கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகிறதற்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறதோ அதே போல தன்னுடைய வாழ்க்கையை பலிபீடத்தில் வைத்து கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறதற்கு ஒப்பு கொடுக்கிற மனிதன் தான் மிகுந்த பலனை கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் தன்னுடைய ஊழிய பாதையிலிருந்து அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மிகுந்த பலனை அவன் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு 25 சொல்லுகிறார், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவன் கனம் பண்ணுவார். இங்கே மனிதர்கள் கொடுக்கிற மகிமை அல்ல உண்மையான கனம், என் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆண்டவர் தன்னுடைய சாயலை தன்னுடைய எல்லா காரியங்களையும் அழிக்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுத்து வந்தேன் என்பதை கோடான கோடி தேவ தூதர்களின் மத்தியிலே அத்தனை மகிமையுடையவராக பிதாவினுடைய மடியிலே தவழுகிற செல்ல பிள்ளையாக வாழ்ந்த அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கென்று வந்து தன்னுடைய சாயலை இழக்கத்தக்கதாக தன்னை ஒரு மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக இந்த பூமியிலே வந்ததனுடைய நோக்கத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். நான் இந்த பூமியிலே இந்த நிலத்திலே நான் மடிந்ததேனே ஆகில் மிகுந்த பலனை கொடுப்பேன். அதே போல ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நான் இருக்கிற ஸ்தானத்திலே என்னை போல நோக்கமுடையவர்களாக, என்னை போல திட்டமுடையவர்களாக, என்னை போல எதிர்பார்க்கிறவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் மிகுந்த பலனை ஆண்டவருக்கென்று கொடுக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்து விட்டுதான் கடைசியாக அவர் சொல்லுகிறார். 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்திலே, நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தாம் இன்ன விதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, கல்வாரி சிலுவையில் நான் நொறுக்கப்பட்டிருக்கும் பொழுது, சிதைக்கப்பட்டிருக்கும் பொழுது, என்னுடைய அழகற்ற ஒரு சாயலை நான் பெற்றிருக்கும் பொழுது, 1000-10,000ங்களில் சிறந்த நான் அழகற்றவராய் தொங்கும்போது, என்னுடைய முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறி ஒரு கல்லர்களின் நடுவிலே கல்லனை போல நான் இந்த பூமியில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் என் பக்கம் நான் இழுத்து கொள்வேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேலர்களை மாத்திரமல்ல, யூதர்களை மாத்திரமல்ல, கிரேக்கர்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நான் என் பக்கமாய் இழுத்து கொள்வேன். ஒரே காரணம், நான் மண்ணுலகிற்கு இறங்கி வந்து பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வந்து இப்படிப்பட்ட மரணத்தினாலே மரிக்கும்படியாக, இந்த கொடுமையான மரணத்தினாலே மரிக்கும்படியாக, என்னுடைய சாயலை இழக்கும்படியாக, நொறுக்கப்படும்படியாக, உளப்பட்ட நிலம் போல மாற்றப்படும்படியாக, எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் என்னை அர்ப்பணித்தவராக நான் மாறிப்போகும்போது மாத்திரமே என் நிமித்தமாக மிகுந்த பலனை நான் கொடுக்க முடியும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தது போல இன்றைக்கும் நம்மிடத்தில் அவர் அந்த காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார். அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம், அவருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம், அவருடைய விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கிறோம். அவருடைய பிள்ளைகளானால், அவருடைய விசுவாசிகளாய் நாம் மாற்றப்பட்டிருப்போம் என்று சொன்னால், அவருடைய ஊழியர்களாக நாம் அழைக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், மனிதர்களால் வருகிற மகிமையை அல்ல, நம்முடைய சாயலை அவருடைய சுவிசேஷ தேசத்திற்காக இழப்பதற்கும் நாம் விட்டு கொடுக்கும் பொழுது மாத்திரமே ஒரு கோதுமை மணியானது எப்படி நிலத்திலே விழுந்து அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கிறதோ, அதே போல நம்முடைய காரியங்களை பலிபீடத்திலே வைத்து, ஆண்டவரே நீர் இருக்கிற இடத்திலே இருந்து நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், உம்முடைய நோக்கத்தை திட்டத்தை புரிந்தவனாக, உம்முடைய இருதயத்தின் பாரங்களை என்னுடைய இருதயத்திலே சுமந்தவனாக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி ஊழியம் செய்தால் நாமும் ஆண்டவருக்கென்று மிகுந்த பலன்களை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிறார். அப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாகத்தான் நமக்கென்று மாதிரியை பின்வைத்து போனார். அந்த மாதிரியை பின்பற்றி ஆண்டவருக்கென்று பிரகாசிப்போம், ஆண்டவருக்கென்று மிகுந்த பலனை கனிகளை கொடுப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.
மடிந்திடுவேன். உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன்.